நேசமா நீயே கத்தாவே என் வாழ்க்கை தாமேசமா உங்களுக்கு பிரசனை எங்களோடும் எங்கள் வெள்ளம் பேசுமா நம்ம எல்லாம் முக்கிய சுற்றமில் பேசுகிற திபங்கையும் நடக்கிறார். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். சுத்தியல் வைத்து அடித்தல்ல ரம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல. சுத்தியல் வைத்து அடித்தல்ல ரம்பத்தால் மரத்தை அறுத்தல்ல. கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். ஒவ்வொரு நாளும் கட்டிடுவோம் ஒவ்வொரு செயலாம் கற்களாலே. உத்தம இயேசுவின் அஸ்திபாரம் உத்தம இயேசுவின் அஸ்திபாரம் பத்திரமாக தாங்கிடுவார் பத்திரமாக தாங்கிடுவார். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். கைவேலை அல்ல வீடொன்றை கடவுளின் பூரண சித்தப்படி கட்டிடும் சிறிய சிற்பிகள் நாம் கட்டிடும் சிறிய சிற்பிகள் நாம் கட்டிடுவோமே நித்தியத்திற்காய் கட்டிடுவோமே நித்தியத்திற்காய். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். பாவமும் மணலில் கட்டப்பட்ட பற்பல வீடுகள் விழுந்திடுதே. பாவமும் மணலில் கட்டப்பட்ட பற்பல வீடுகள் விழுந்திடுதே. ஆவலாய் இயேசுவின் வார்த்தை கேட்போம் ஆவலாய் இயேசுவின் வார்த்தை கேட்போம். அவரே மூலைக்கல்லாயிடுவார் அவரே மூலைக்கல்லாயிடுவார். கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம் கட்டிடுவோம் கிறிஸ்தேசுவுக்காய். நீ பேச போகிற வார்த்தை புத்தி உள்ள மனுஷன் கட்டிய வீடு புத்தி இல்லாத மனுஷன் கட்டிய வீடு. வாசிக்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24-25. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவர்களின்படி செய்தவன் இவனோ அவனை கண்களின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. நம்ம வீடு கட்டுற கண்மலையின் மேலே கட்டணும். வீடு என்பது குடும்பம், வீடு என்பது பிள்ளைகள், வீடு என்பது குடும்பத்துக்கு எதிர்காலம், வீடு என்பது பிள்ளைகளுக்கு எதிர்காலம். அதை எப்படி கட்டணும் அப்படின்னா மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் வரை நம்ம படித்து பார்க்கலாம். அவர் மலை மேலே ஏறி திரளான ஜனங்களை கண்டு அன்பான வார்த்தைகளும் வாக்கு தத்தங்களும் சத்தியத்தையும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. அதில் என்னன்னா பிறர் சபிக்க வேண்டாம், பிறர் மனதை காயப்படுத்த வேண்டாம், அதுக்கப்புறம் தீமைக்கு நன்மை செய்யுங்கள், சவிங்களை ஆசீர்வதிங்கள், நன்மைகளை செய்யுங்கள், மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க, அப்புறம் துன்பப்பட்டிருக்காக ஜெபிங்கள். இந்த மாதிரி வார்த்தைகளை அவர் சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி மற்றவங்கள நம்ம குற்றப்படுத்தக்கூடாது. மார்க் 5ஆம் அதிகாரம் இல்லை மார்க் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். மார்க் 3:1-2. மறுபடியும் அவர் தேவாலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூழ்நிலை கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான். அவர் ஓய்வு நாளில் அவனை
நோக்கமாக இருக்காங்க. அது மேலே நம்மளும் மற்றவங்க மேலே குற்றச்சாட்டெல்லாம் வந்து நோக்கமாய் இருக்கக்கூடாது. அதோட மத்திய 7ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதீர்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவருக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துன்பை பார்க்கிறது இல்லை. ஒரு கதை, ஒரு கழுதை மேலே ஒரு தகப்பனும் ஒரு மகனும் பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் தூரம் போன உடனே அங்கேருந்து சில பேர் பேசுவாங்க, பாவம் அந்த கழுதை 2 பேர் கஷ்டப்பட்டு சுமந்துட்டு போகுது அப்படிம்பாங்க. அப்போ அதை கேட்ட உடனே தாப்பனார், நான் வந்து இறங்கிடுறேன், தம்பி நீ மட்டும் மேலே ஏறிவா அப்படின்னு சொல்லுவார். அதில் அப்படியே தம்பி மட்டும் ஏறி போவான். அப்பா வந்து நடந்து போயிட்டு இருப்பார். கொஞ்சம் தூரம் போன உடனே இந்த மகன் இவ்வளோ பெரிய பையனான்னு சொல்லிட்டு வயசான ஆளை வந்து இப்படி நடத்தி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே அப்பா மேலே ஏறி வந்துட்டு மகன் கீழே இறங்கிடுவான். இப்படி கொஞ்சம் தூரம் போன உடனே 2 பேரும் கீழே இறங்கி நடத்துப்பாங்க. அப்போ கழுதை வந்து பொதி சுமக்க தான் கழுதை, இது சும்மா கழுதை எப்படி கூட்டிகிட்டு போகணும் அப்படிம்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதை குற்றப்படுத்திக்கிட்டே தான் இருக்காங்க. அதனால் நம்ம குற்றப்படுத்தாதபடிக்கு நம்ம ஞானமாய் நடக்கணும். ரோமர் 12:10 சகோதர சிநேகத்தில் ஒருவருக்கொரு பட்சமாக இருங்கள், கனமனிதர்கள் ஒருவருக்கொரு முந்தி கொள்ளுங்கள். இயேசு சொன்ன வார்த்தைகளையும் அன்பான வார்த்தைகளையும் வாக்கு தத்தங்களையும் சத்தியங்களையும் கேட்டு வாசித்து அதன்படி நடந்தால் நம்ம பிள்ளைகளின் எதிர்காலம், நம்ம குடும்பத்தின் எதிர்காலம், நம்ம குடும்பம் எல்லாம் எந்த வியாதி நெருக்கடி பிரச்சனைகள் எது வந்தாலும் வாழ்க்கையில் சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதங்கள் இருக்கும். இதுவே கண்களில் கட்டப்பட்ட வீடாகும். இது மாதிரி புத்தி இல்லாத மனுஷன் கட்டிய வீடு. மத்தேயு 26:27 7ஆம் அதிகாரத்தில். மத்தேயு 7:26. நான் சொல்லி இந்த வார்த்தையை கேட்டு வேலைப்படி செய்யாதிருந்தவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின்றி கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை செறிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். 6:49. என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளுக்கு செய்யாதவனோ அஸ்திவாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவன் ஒப்பாயிருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதின உடனே அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். புத்தியில்லாத மனுஷன் கட்டிய வீடு வந்து அது கண்களின் மேலே கிறிஸ்துவின் மேலே கட்டப்பட்ட வீடு கிடையாது. ஏன்னா அவன் வந்து மணலை தேர்ந்தெடுக்கான், மணல் மேலே வீடு கட்டுறான். அது வந்து வெறும் மழை சொரிந்து பெரும் வெள்ளம் அடித்து காற்று அது மோதின உடனே அந்த வீடு வந்து அசைந்து இடிந்து விழுந்து விடுகிறது. அப்போ அதே மாதிரி நம்மளும் ஆண்டவருடைய வார்த்தைகளை படித்து அதுபடி நடக்காமல் இருந்தனா பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துக்கங்கள், நோய்கள் எது வந்தாலுமே நம்மளுக்கு வந்து அது சரியாகாது. வாழ்க்கை சமாதானம் கிடைக்காது, பாதுகாப்பும் கிடைக்காது, ஆசீர்வாதம் கிடைக்காது. எனவே கண்மணியாக கிறிஸ்துவின் மேலே நம்ம வீடு கட்டப்பட வேணும். தெசலோனிக்கேயர் 1:5-14 திடரற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீதி சார்ந்தவர்கள், தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், மற்ற யாருக்கும் நன்மை செய்ய நாடுங்கள். 1:5 உள்ளானவை தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டுவிடுங்கன்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி நம்ம வந்து யாரையும் குற்றப்படுத்தாதபடிக்கு ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடந்து நம்ம வீட்டை புத்தியுள்ள மனுஷனாக, நம்ம குடும்பத்தை, நம்ம பிள்ளைகளின் எதிர்காலத்தை கண்மணியாக கிறிஸ்துவின் மேல் கட்டுவோமாக. ஆமாம்.